Volkswagen ஆர் ஸ்கோடால நியூ கார்ஸ் வாங்க போறேன் ஆர் இல்ல நான் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல ஒரு கார் பை பண்ண போறேன் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த 1.6 MPI அண்ட் TDI டீசல் கார்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த 1 லிட்டர் அண்ட் 1.2 லிட்டர்ஸ்ல இந்த இன்ஜெக்ட் ரேஷியோ பெருசா ரிப்போர்ட் ஆகாது. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நான் சொல்ல போற இந்த விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட கார் மெயின்டெனன்ஸை கண்டிப்பா கம்மி பண்ணலாம். எவ்ரி பீரியாடிக்கல் சர்வீஸ்ல உங்களோட ஃபியூல் ஃபில்டரும் சேர்த்து வந்து மாத்துங்க. அதுவும் OEM மாத்துறது ரெக்கமெண்டபிள். எவ்ரி 30 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் உங்களோட ஃபியூல் டேங்கை ஃப்ளஷ் பண்றது ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன். அண்ட் ஃபியூல் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண உங்களோட காரோட ஃபியூவலை ப்ராப்பரான ஃபியூல் பம்ப்ஸில் ஃபியூல் பண்ணுங்க. அண்ட் காரில் ஃபியூவல் லெவல் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயமால தான் இன்ஜெக்டர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான காரணம். இந்த விஷயம்லாம் பண்ணால் உங்கள் இன்ஜெக்டர் லைஃப் வரும்னு சொன்னால் கண்டிப்பாக சிரிப்பாக தான் இருக்கும். பட் இதுதான் ஃபேக்ட். இன்னும் இந்த மாதிரி இன்ஜெக்ட் ரேஷியோனால பாதிக்கப்பட்டவன் தான் இதுக்காக 30,000-40,000 நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு மோட்டோ கனெக்ட் அஃபிஷியலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.